ஹரியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஒளிமலி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிலத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் ஒளி திருவாவடுதுறை வாழ் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைகமாதம் மங்களாம்பிகையுடன் அவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி அமைவுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி வீரமணிக்கு அந்த சாமி அதை வெளியே வச்சுட்டா வரும்போது நம்ம வீட்டுக்கு வருவாங்க, அவங்ககிட்ட கொடுத்து விட்டுடலாம். இப்பணியை தொடங்குவோம். மூவர் கண்டியம்மன் திருவடிகளை வணங்கி, முருகப்பெருமான் திருவடிகளை வணங்கி, திருவாசகத்தை வணங்கி, மாணிக்க வாசகரை வணங்கி வகுப்பை தொடங்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நம்முடைய திருக்கோயில் நிர்வாகிகள், நம்முடைய நாகராஜ் சுவாமிகள், அதுபோல் நம்முடைய சிவகுமார் ஐயா அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி வகுப்பை தொடங்குவோம். கீர்த்தி திருவகவல் என்ற பகுதியில் 80வது வரிக்கு பிறகு பார்க்கணும்னு சொன்னாங்க. ஆமாம், சேவகனாகி தின்சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் அது வரைக்கும் நடத்தியிருக்கிறோம். ஆமாம், இன்றைக்கு நமக்கு 2 பணிகள். திருவாசகமும் நிறைவு பண்ணணும். 5ஆம் திருமுறையை பாராயணம் செய்கிறதுன்னு ஆரம்பித்து கரண்ட் போயிருக்கு வந்துடும். 5ஆம் திருமுறையை பாராயணம் செய்கிறதுன்னு ஆரம்பித்து அதில் சொற்பொழிவு நாம் பண்ணிட்டோம். குழந்தைகள், இசை மாணவர்கள் அவங்க வேலையை செய்யலை. 3 வாய்ப்பு கொடுத்தும் செய்யலை. முதல்ல கொடுத்த வாய்ப்பை மிஸ் பண்ணாங்க, நவராத்திரியில் மிஸ் பண்ணாங்க. இப்போ பாருங்கள், ஒருத்தரும் வர முடியல. இப்போ மிதர்சனா ஸ்கூல் இருக்குது, அவங்க வர முடியல. வேறு ஒரு சிலர் என்னென்னமோ கல்யாண வீட்டுக்கு போயிட்டேங்கிறாங்க, ரிசப்ஷனுக்கு போயிட்டேங்கிறாங்க. குழந்தைகள் அப்படி தான் இருக்கும், என்ன செய்கிறது. ஆனாலும் இன்றைக்கி நம்ம பாடி ஆக வேண்டிய கட்டாயம், இல்லைன்னா நம்ம அடுத்த இதுக்கு போக முடியாது. 5ஆம் திருமுறையில் அடுத்த பார்ட்டுக்கு போகணும். தேவார திருவிழாவுக்கு திரும்ப போகணும். பேசுகிறது ஒரு 20 பேர் பேச வேண்டியது, 20 பேர், ஒரு 5-6 பேர் பாட வேண்டிய நிகழ்ச்சிக்கு நம்ம அடுத்து உடனடியாக போகணும். அடுத்த தேவார திருவிழா என்னென்னு முடிவு பண்ண முடியாமல் இருக்குது. இப்போ நீங்கள் பாடாதனால தான். உங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரணம் சரியாக இருந்தால் சரிங்க. காரணம் இருந்தால் தான் நம்ம ஏற்றுக்கிட்டோம். காரணமே இல்லாமல் ஒரு மாணவர் ஏதோ சீருக்கு போயிட்டேங்கிறார். ஒரு மாணவர் சீருக்கு போகிறதெல்லாம் காரணம்னா, நானெல்லாம் எத்தனை நிகழ்ச்சிக்கு போக முடியும். குடும்பத்தில் கெட்ட பேர். எங்கேயாவது மலையில் கொண்டு தள்ளி விட்டுருங்கன்னா உடனே செஞ்சுருவானுங்க. எங்கள் வீட்டில் ரெடியாக இருக்கானுங்க, எப்படா தள்ளி விடுறதுன்னு ரெடியாக இருக்கானு. சேவகனாகி தின்சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் என்ற மந்திரம். அதில் ஒவ்வொரு வரியாக நம்ம பார்க்கலாம். சேவகன் என்பதற்கு போர் வீரன் என்று அர்த்தம். சேவகன் போர் வீரன். இறைவன் போர் வீரனாக இருக்கிறான் அப்படின்னா, பண்டிதமணி உரையிலேயே இதில் நேற்று மாரியம்மன் கோயிலில் கூட பேசணும். நேற்று மாரியம்மன் கோயிலில் நிறைய செய்தி, அதாவது சமயம் தாண்டி சமூக செய்திகள் அதிகம். அப்படி தானே? ஆமாம், இந்த 2-3 நாளாக அப்படி தான் போயிட்டுருக்கு. சமூகம் சார்ந்த செய்திகள் நிறையா. இவர் திருமாவளவனுடைய தாத்தா அயோத்திதாசருங்கிறது எவனுக்கு தெரியாது. அவனுக்கு என்னடா இதையெல்லாம் சொல்கிறாரும்பா. அயோத்திதாச பண்டிதர் திருமாவளவனுடைய தாத்தா, யாருக்கும் தெரியாது. அதனால தான் அவர் கொஞ்சம் சில நேரங்களில் சில விஷயங்களை பேச யோசிப்பார். இதெல்லாம் நம்ம பிறகு கட் பண்ணிக்கலாம். அவர் வேகமாக மற்ற அரசியல் மாதிரி வெடுக்குன்னு பேச மாட்டார். ஏன்னா அவங்க தாத்தா பேர் கட்டு போயிடும். அவங்க தாத்தாவுடைய கட்டுரை எங்களுக்கு பாடமாக இருக்கும்போது முதல் செய்தியாக இதை தான் சொன்னாங்க. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு அடையாளம் யார்? திருமாவளவனுடைய தாத்தா அப்படின்னு சொன்னாங்க. இது நிறைய செய்தி நேற்று பேசணும். ஆமாம், அதற்கான சூழல், அதாவது ஒரு ஆசிரியர் எதை பேசுகிறாருங்கிறது அங்கே எதிரே இருக்கிற அலையை பொறுத்தது தான்.
அந்த எதிரான அலைகளை கட்டுப்படுத்தணும்னா ஒரு சில விஷயங்களை பேசி தான் ஆகணும். இல்லைன்னா அந்த அலை அடித்து கொண்டே இருக்கும். நம்ம பேசிட்டோம்னா அந்த அலையை அடிக்காது. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமாம், பண்டார சாத்திரத்தில் எவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் போயிட்டு இருக்குது, அதெல்லாம் கேளுங்க. சேவகன் என்றால் போர் வீரன். அப்படின்னா இறைவன் ஏன் போர் வீரனாக இருக்கணும்? இப்போ ஒரு மன்னன் போர் வீரனாக இருக்கணும்னா அவனுக்கு எதிரிகள் இருக்கிறாங்க, போர் வீரனாக இருக்கிறாங்க, உண்டா இல்லையா? அவனுக்கு பக்கத்து நாட்டில் எதிரி இருக்குது, அவனுக்கு அண்டை நாட்டில் எதிரி இருக்குது, எங்கேயும் எதிரிகள் இருக்கிறாங்க, போர் வீரனாக இருக்கிறான். இறைவன் ஏன் போர் வீரனாக இருக்கணும்? அவனை விட பெரியவன் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் போர் வீரனாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன? வாங்க சார், வாங்க வாங்க, சிவாயினா, குருவே போற்று, குருவே போற்று. அவன் போர் வீரனாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அவனுக்கு சமமாக யாரும் இல்லை, அவன் அப்படின்னா அவனுக்கு எதிரி இல்லை. அப்படியானால் ஏன் போர் வீரனாக இருக்கிறான்னா உயிர்களுக்காக போர் வீரனாக இருக்கிறான், நமக்காக. உயிர்களுக்கு எது தடையோ அதை அழிப்பதற்காக தன்னை போர் வீரனாக காட்டுகிறான். உயிர்களுக்கு இருக்க திரும்பவும் கரண்டு போயிட்டு உயிர்களுக்கு இருக்கிற தடையை நீக்குவதற்காக போர் வீரனாக இருக்கிறான். இப்போ உயிர்களுக்கு என்ன தடைன்னு பார்க்கணும். எதுவெல்லாம் தடை? ஆணவம், கன்மம், மாயை. ஆணவம் அறியாமையை தரும், கன்மம் இன்ப துன்பத்தை தரும், மாயை மயக்கத்தை தரும். உயிர்களுக்கு இந்த மூன்றிலே இருந்து விடுதலை கொடுக்கிறதுக்காக இறைவன் போர் வீரனாக இருக்கிறான். அதனால தான் போர் வீரன் கையில் ஆயுதம் இருக்கணும். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, சாமி கையில் எதுக்கு ஆயுதம்? அவரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்ல, அவரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்ல ஆயுதம். முருகன் அவரை காப்பாற்றிக் கொள்ள தான் வேல் வைத்திருக்கிறார்னா சூரபன்மனை வேலா சேவலும் மயிலுமாக மாற்றி கூட எப்படி வைப்பார்? சூரபன்மனால் முருகனுக்கு ஆபத்து வரும்னா இப்படி கூட வச்சிருப்பார். அவரை பொறுத்தவரை சூரபன்மனும் ஒரு உயிர் தான், கருணை செய்யப்பட வேண்டிய ஒரு உயிர்னு தான் கருதினார். அப்போ நம்ம தெய்வங்கள் வச்சிருக்கிற ஆயுதங்கள் எல்லாமே யாருக்காக? நமக்காக, அவருக்காக கிடையாது. நம்முடைய 3 குற்றங்கள் நீங்கிறதுக்காக. இதற்கு நமக்கு நிறைய பிரமாணங்கள் இருக்குது. ஒரு பிரமாணம் திருவாசகம், அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும். உயிர்களிடத்தில் அழுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இறைவன் திரிசூலம் வச்சிருக்கிறான்னு மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் சொல்றார். திரிசூலம் வைத்திருக்கிறதே எதுக்காகங்கிறாரு? உயிர்களிடத்தில் அழுக்கு இருக்கக்கூடாது. அழுக்குன்னா எத்தனை அழுக்குகள்? 3 அழுக்குகள். அதைத்தான் சேவகனாகி தின்னு என்றால் உறுதியான, சிலை என்றால் வில் என்ற அர்த்தம், ஏந்தி, ஏந்தினா தாங்கி. பாவகம், பாவகம் என்ற சொல்லுக்கு எண்ணம் என்று அர்த்தம். அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டு, திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்றார். அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டுங்கிறார். அன்றாடம் நம்முடைய பிரச்சனை எதனால வருதுங்கிறீங்க? அளவற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்குறோம். அமுக்குதல்னா அழுந்தி போயிடுறோம், அதுலேயே அழுந்தி போயிடும். நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் எந்திரிச்சு பட்டியலிடுறோம். இன்னைக்கு இந்த விஷயத்தில் பணம் தேவைப்படுது, உறவினருக்கு இவங்களுக்கு உடம்புக்கு சரியில்லை, மனசுக்கு சங்கடமாக இருக்குது, நாளைக்கு ஒரு 50,000 வேணும். நமக்கு பிரச்சனைகளை எல்லாம் பட்டியலிடுறோம், என்ன செஞ்சிடறோம்? அழுந்தி போயிடும். அதான் பாவகம்னார். இந்த பாவகம் என்பது இடத்துக்கு இடம் பொருள் வேறுபடும். இந்த இடத்துல எண்ணம் என்று மட்டும் பொருள் அல்ல, அந்த எண்ணத்தால் வரக்கூடிய உருவம். எண்ணத்தால் வரக்கூடிய உருவம்னா என்னது? இப்போ நாம் அம்மைங்கிறது ஒன்று தான். ஆனால் அந்த அம்மை வேகம் வேகம் என்ற எண்ணம் கொள்ளும்போது காளியாக மாறிடுது, முகமெல்லாம் மாறிடுது. காளி, துர்க்கை, பத்திரகாளி, வனபத்திரகாளி. அப்போ சாமியுடைய எது மாறிடுது? அந்த தோற்றம் எதனால் மாறுது? எண்ணத்தால் மாறுது. அந்த சாமிக்குள்ள இருக்கிற நாம வேகமாக இருக்கணும்னு நினைக்குது, உருவம் மாறிடுது. அதுதான் இந்த மந்திரத்துக்கு வரி. சிவன் சாந்தமா இருந்தா தட்சிணாமூர்த்திங்கிறோம், சாந்தமா இருந்தா நடராஜருங்கிறோம், சாந்தமா இருந்தா சிவலிங்கங்கிறோம். அவரே வைரவராகவும் நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. தட்சன் வேள்வியை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த எண்ணம் எதா மாறிடுது? முகத்தில் வேற வடிவமாக மாறிடுது. அதுதான் இதற்கு சரியான பொருள்.
பாவகம் பல பல காட்டிய பரிசு. எண்ணத்தை எப்படி காட்ட முடியும்? இப்போ நான் கோபத்தில் இருக்கிறேன் அப்படின்னா எதில் தெரிஞ்சிடும்? அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். இந்த திருக்குறள் சரியான உதாரணம் இதுக்கு. அதாவது கண்ணாடியில் நம்ம எந்த பொருளை காட்டுறோமோ அது காட்டும். நீங்கள் கோபமாக இருக்கிறீங்கிறத முகம் காட்டிடுங்கிறார் வள்ளுவர். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். நெஞ்சத்தில் கடுப்பு வந்துட்டுனா எங்கே கடுப்பு வந்துடுங்கிறாரு? முகத்தில் வந்துடும். உண்டா இல்லையா? இப்போ யாராவது டல்லாக இருந்தால் என்ன சொல்கிறோம்? என்ன பிரச்சனைங்கிறோம். சந்தோஷமாக இருந்தால் என்ன ரொம்ப ஆடுறான், என்ன பிரச்சனை, எதுவும் ஏகப்பட்ட ஜாலியாக இருக்கானா, என்ன காரணம்னு கேட்குறோம். கோபமாக இருந்தான்னா என்ன காரணம், என்ன டென்ஷனில் இருக்கிறான்னு கேட்குறோம். இந்த எண்ணங்கள் எல்லாம் எதில் வருது? அது இறைவனுக்கும் அது உண்டுங்கிறத தான் அவர் சொல்கிறார். பாவகம் பல பல காட்டிய. பாவகத்தை எப்படி காட்டுறது? துர்க்கை வேகமாக இருக்கிறாள் என்பதை துர்க்கை உருவத்தில் தான் காட்ட முடியும். அப்படி எல்லா சாமிக்கும் பாருங்க புரியும். கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும். இடம்பெற என்ற சொல்லுக்கு கோயில் கொண்டுன்னு அர்த்தம். திருக்கடம்பூருங்கிற ஊரில் இறைவன் கோயில் கொண்டு இருக்கிறார். அதற்கு பெயர் இடம்பெற இருந்தும் அர்த்தம். கோயில் கொண்டு இருந்து இறைவன். நம்ம சைவ சித்தாந்தம் படிக்கிறோம். இறைவனுக்கு 2 நிலை, ஒன்று உண்மை நிலை, இன்னொன்று பொது நிலை. உண்மை நிலையை சமஸ்கிருதத்தில் சொரூபம்னு சொல்கிறோம், பொது நிலையை சமஸ்கிருதத்தில் தடத்தம்னு சொல்கிறோம். உண்மை நிலையே இறைவன் இருந்துகிட்டு இருந்தா நாம் எப்படி இறைவனை பார்க்கிறது? இறைவன் தன்னுடைய சொரூப நிலையில் இருந்தான்னா குணம்தான் அவருக்கு குண வடிவமாக இருப்பார். குணத்தை என்ன செய்ய முடியாது நம்ம. அப்போ நீங்கள் எப்படி சாமி கும்பிடுறது? எப்படி நம்ம முருகனுடைய குணம் ஞானம் எப்படி பார்க்கிறது? அப்போ இறைவன் என்ன செய்கிறாரு? தன்னுடைய சொரூப நிலையிலிருந்து இறங்கி பொதுநிலைக்கு வர்றார். பொதுநிலைக்கு வர்றது உருவம். சொரூப நிலைக்கு என்ன கிடையாது? உருவம் கிடையாது. அப்படி உருவம் கொண்டு இறைவன் குடியிருக்கிறத தான் ஒவ்வொரு கோயில்லையா சாமியை பார்க்கிறோம். அண்ணாமலையார், சிதம்பரம் நடராஜர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், மூவர் கண்டியம்மன், முருகன் அப்படின்னு நாம் அந்த சாமியை அந்த சாமி எதிலிருந்து கீழே இறங்கணும்? அவருடைய சொரூப நிலை என்ற நிலையிலிருந்து பொது நிலைக்கு என்ன செய்யணும்? வரணும். வந்தால் தான் பார்க்க முடியும். இறைவன் கோயில் கொள்வது எல்லாம் உயிர்கள் மேல் கொண்ட கருணையினால. அதனால தான் கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும்னார். இந்த கும்பாபிஷேகங்களுக்கெல்லாம் நிறைய வர்ணனைக்கு நாம் போகிறோம். சமீபத்தில் சோமவாரப்பட்டியில் இந்த செய்தியை சொன்னேன். கும்பாபிஷேகத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டால், அது யாருமே நான் முதல்ல ஆரம்பிக்கும்போது யாருமே சொல்லித்தர மாட்டேன்ட்டாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இந்த கோயில் தானே கும்பாபிஷேகம் பண்ணுறீங்க, 3 நாள் ஐயருங்க இருப்பார், ஐயர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னார். ஐயர்கிட்ட நாங்கள் போய் கேட்போம், சாயங்காலம் வர்றீங்களா அப்படிம்பார். சாயங்காலம் போனோம்னா காலையாக வர்றீங்களா அப்படிம்பார். 3 நாள் முடிச்சிட்டார். சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா நமக்கு என்ன வந்துடுமா? அறிவு வந்துடுமா? சொல்லிக் கொடுக்க மாட்டேன்ட்டார். கடைசியில் நான் என்னடா செய்கிறது? எனக்கு கும்பாபிஷேகம் எனக்கு ஒரு கேரக்டர் என்னென்னா 1.5 முழுசாக தெரியாமல் விட மாட்டேன். அதனால் என்ன செய்யுது, தேடிகிட்டே இருக்கும்போது ஒரு 6 புக்கு ஒன்று கிடச்சிது. அவர் ஒரு சின்ன புக்கு தான், சஷ்டி கவசம் சின்ன புக்கை விட சின்னது. அதில் அவர் சொல்கிறார், கும்பாபிஷேகம்னா என்ன? இறைவன் குண வடிவமாக இருக்கிறான், அது அவருடைய உண்மை நிலை. அவனை எந்த வடிவத்துக்கு கொண்டு வர்றது? சிலைக்கு கொண்டு வர்றது தான் கும்பாபிஷேகம் அப்படின்னு எழுதியிருக்கிறார். இவ்வளோதான் கான்செப்ட். அதை எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, குண வடிவமாக இருக்கிற இறைவனுக்கு மந்திரம் சொல்கிறாங்க. முதல்ல எந்த ஒரு யாகசாலையிலையும் எடுத்தோன்னே வேள்வி வளர்க்க மாட்டாங்க. சும்மாதான் உட்காந்து ஐயர் மந்திரம் சொல்லுவார், வேள்வி வளர்க்காமலே சொல்லுவாங்க. நீங்கள் கவனிக்கிறது இல்லை. வேள்வி குண்டத்துக்கு போகாமலே கோயிலுக்குள்ளே உட்காந்துட்டு மந்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரம். முதல்ல அந்த சாமிக்கு அந்த சொரூப நிலையில் இருக்கிற சாமியை கூப்பிட்டு, நீங்கள் சொரூப நிலையில் இருந்தீங்கன்னா எங்களால் உங்களை பார்க்க முடியல, அப்போ சாமி என்ன செய்யணும்னு கேட்குறாங்கிறாரு. நீங்கள் பஞ்சபூத தத்துவத்தில் நீங்கள் ஆகாயத்துக்கு வாங்க அப்படின்னா சாமி ஆகாயத்துக்கு வந்துடுவார். அவரும் குழந்தை மாதிரி தான். வந்துட்டேன் என்ன செய்யணும்னு கேட்பார். அங்கே இருந்துகிட்டு இருந்தால் எவங்க கும்பிடுறது? நீங்கள் அதுக்கு அடுத்த தத்துவத்துக்கு வாங்க, காற்றுக்கு வாங்கன்னு கூப்பிடணும். அதற்கு பிறகு என்ன செய்யணும்னு சாமியை கேட்க வச்சு, நீ காட்டில் இருந்தால் எவன் உங்களை கும்பிடுறது? அதுக்கு நீங்கள் நெருப்புக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது தான் குண்டத்தில் என்ன வளர்ப்பாங்க? யாகம் வளர்ப்பாங்க. வாரியார் எழுதின பிறகு தான் நான் இது எல்லா கோயிலும் பேச ஆரம்பித்தேன். இப்போ இதை பேசுகிறேன்னு தெரிஞ்ச உடனேயே ஐயர்கள் எல்லாம் வர்ணனையாளரை மைக்கை நிறுத்த சொல்லுவோம் அப்படிங்கிறான். ஏன்னா அவரை விட விவரமாக பேசுகிறான் அப்படின்ட்டு. அவன் அவரோட விவரமாக பேசுகிறான். ஆமாம், விவரமாக பேசுகிற மைக்கை நிறுத்த சொல்லுவோம் அப்படின்பா. நான் இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன்.
ஏன்னா கும்பாபிஷேக ரகசியத்தை உடைக்கிறான். நம்ம கும்பாபிஷேகம்னா பெருசாக ஒரு மறைபொருளாக வச்சுருக்குறோம் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அந்த நெருப்புக்கு வந்த சாமியை நீருக்கு கூப்பிடுறது தான் கலசம். அந்த நீருக்கு வந்த சாமியை நாடி சந்தானம்னு ஒரு தர்ப்பை கயிறு கட்டுவாங்க சாமிக்கு நேர். அதில் அப்படி தொட்டுக்கிட்டே வருவாங்க. அந்த கலசத்திலேருந்து சாமியை கொண்டு வரணும், கலசத்தையும் சாமி மேலே கொண்டு வந்து சேர்க்கணும். அப்போ கடைசி நிலம் தானே. சிலை எதுலேருந்து வருது? நிலத்திலேருந்து தான் வருது. அது தங்கமாக இருந்தாலும் நிலத்திலேருந்து தான் வருது, செம்பாக இருந்தாலும் நிலத்திலேருந்து தான் வருது. அப்போ நிலத்தில் கொண்டு சேர்க்கிறது. இவ்வளோதான். இப்போ கும்பாபிஷேகங்கிறது என்னது? உண்மை நிலையில் இருக்கிற இறைவனை பொது நிலைக்கு கொண்டு வரும். இது யார் விரும்புகிறா? இறைவன் விரும்புகிறார். அருவரத்தொருவன் அவனியில் குருவர் வந்தால் தான் குருவாக முடியும். இவர் அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தால் குருவாக முடியாது. வான்பளித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். வானத்தை பழிச்சிட்டு இங்கே வரணும், எனக்கு ஆகாயம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இங்கே வரணும். அதனால் கோயில் கொள்வதை சாமி விரும்புகிறார். சாமி இங்கே வந்தாதான் படை வீடு அமைக்கிறதும் பாங்க. படை வீடு, ஒரு மன்னன் ஒரு குறிப்பிட்ட நாட்டை பிடிக்கணும்னா அவன் அங்கே கேம்ப் போடணும். அது பேர் தான் கேம்புக்கு தான் படை வீடு. ஒரு காலேஜில் ஸ்ட்ரென்த்து சேர்க்கணும்னா ரிசல்ட் வரும்போது அந்த ஸ்கூலுக்குள்ள கேம்பஸ் அட்மிஷன் போடுறீங்கல்ல, அது என்னது? அங்கே அவன் ஸ்பாட்லேயே அவனை போட்டு கொக்கி போட்டு தூக்குறது. அதுக்கப்புறம் அவன் லைஃப் எப்படி ஆகுங்கிறது சாமிக்கு தான் தெரியும். ஸ்பாட் அட்மிஷன் சொல்லி அவனை போட்டு அங்கேயே தூக்குறது. ஃப்ரீ அட்மிஷன், ஸ்பாட் அட்மிஷன், ஏதோ ஒரு பேரை சொல்லி அங்கே போய் அவனை தூக்குறீங்கல்ல. அது மாதிரி சாமி தூக்கணும்னா எங்கே வரணும்? ஸ்பாட்டுக்கு வரணும். கல்லூரிக்கு போய் பையன் அட்மிஷன் போடுறது வேற, பையன் இருக்கிற இடத்துக்கே அட்மிஷன் போட வருது. அதே மாதிரி சாமியே அட்மிஷனுக்காக எங்கே வர்றாரு? நில உலகத்துக்கு வர்றாரு. எத்தனை பேர் அவரை தேடி போய் அட்மிஷன் போடுவாங்க? வரமாட்டாங்க. நீங்கள் ரெடி இல்லைன்னா இன்னொருத்தையும் ஸ்பாட் அட்மிஷன் போடுவான். எல்லாரும் வரிசையாக சேரை போட்டு உட்காந்துருவான். புரியுதா? அதுக்கப்புறம் அங்கே போய் என்ன ஆகுங்கிறது சாமிக்கு தான் தெரியும். ஆமாம், இந்த வேலையை செய்ய பேராசிரியர்னா என்ன ஆகுங்கிறது பேராசிரியருக்கு தான் தெரியும். நான் ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய இந்த நிலவரம் நாட்டில் தொடங்கிட்டு இந்த உதாரணம் தான் உங்களுக்கு புரியும். சாமி ஸ்பாட் அட்மிஷன் போடணும்னா எங்கே வரணும்? அதைத்தான் கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் கோயில் கொண்டு தான் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. கோயிலில் ஏன் சாமி இருக்கிறாரு அப்படின்னா உருவ வழிபாடுங்கிறான், மூட நம்பிக்கைங்கிறான், சிலை வழிபாடுங்கிறான். வள்ளலார் உருவ வழிபாடு வேண்டாங்க சார்னா அவர் லெவலில் சொன்னார். எப்போ சொன்னார்? அவருக்கு எல்லாம் வந்த பிறகு சொன்னார். இந்த தடவை நான் பேசினேன். ஆமாம், இந்த தடவை கனியூர் கோயிலில் பேசினேன். அவர் நாயன்மார்களைப் போல எல்லா கோயிலுக்கும் யாத்திரை போயிருக்கார். 5 திருமுறை பாடிய பிறகு அவருக்கு ஒரு உள்ளுணர்வு வருது. எல்லாருமே இந்த பிரச்சனை தான், எல்லாருக்குமே நட்டகல்லைங்கிறதும் அங்கே தான் பிரச்சனை. சரியை பண்ணிட்டு வேகமாக கிரியைக்கு வந்துடுறான். கிரியை பண்ணிட்டு எங்கே வரமாட்டேக்கான், அதில் டென்ஷன் ஆனவர் தான் வள்ளலார். உருவத்தை வெளியே வரமாட்டேன்னா உருவமே வேண்டானார். அவ்வளோதான் விஷயம். உருவத்தை விட்டு வெளியே வரமாட்டேன்னா உருவமே வேண்டானார். சரியான வழிபாடுங்கிறது என்ன? சரியை செய்யணும், கிரியை செய்யணும், யோகம் செய்யணும், ஞானம் செய்யணும். ஞானம் செய்யணும், யோகம் செய்யணும், கிரியை செய்யணும், சரியை செய்யணும். இதில் சுழற்சியில் இருக்கணும். இதில் எதையுமே விடாதவன் தான் உண்மையான வழிபாட்டுக்காரன். வள்ளலாருக்கு எதுவுமே வேண்டாம், அது வேறு விஷயம். அப்போ வள்ளலார் சரியாக வழிபாடு செய்தான்னு கேட்கக்கூடாது. அவருடைய லெவலுக்கு அவரே ஒரு கடவுள், அவருக்கு அது தேவையில்லை. நீங்கள் அவர் லெவலில் உங்கள் லெவல் மேலே என்ன செய்யக்கூடாது? ஏற்றக்கூடாது. அதனால் இறைவன் கோயில் கொள்வது ஏன்னு கேட்டால் இவ்வளோ விஷயம் நீங்கள் பேசணும். கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் அடுத்ததும் அதே தான். திரு ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும், எழிலதுனா தன்னுடைய அழகான திருமேனியை காட்டியும் அழகிய உருவத்தை காட்டினார். ஐயாரதனில் சைவனாகியும் கீர்த்தி திருவகல்ல நிறைய கதைகள் இருக்கும். ஆனால் இன்னைக்கு பாடப்பகுதியில் ஒரே ஒரு கதை தான். இந்த ஒரு கதை தான். திருவையாறுங்கிற ஊரில் சைவன் என்ற சொல்லுக்கு சைவ மறையோன், சைவன் என்ற சொல்லுக்கு சைவ மறையோன் உருவம் என்று பொருள். சைவ மறையோன் உருவம். திருவையாறில் நிறைய ஆதிசைவ அந்தணர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஆதிசைவ அந்தணர் வட இந்தியாவுக்கு யாத்திரை போயிருந்தார். இவர் போன உடனே என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே மீதி இருக்கக்கூடிய ஆதிசைவர்கள் அவங்களுடைய பூஜை உரிமையை பறித்து கொள்கிறார்கள். அவங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுக்குறாங்க. அவங்க குடும்பத்துக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுக்குறாங்க. அதனால் அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் போய் ஐயாரப்பர் இடத்துல போய் இந்த மாதிரி அந்த அம்மா சொல்லுது, என் கணவர் இந்த மாதிரி வட இந்தியா காசிக்கு போயிட்டாரு,
எங்கள் சொந்தக்காரங்க அதே மாதிரி சிவாச்சாரியார்கள்லாம் எங்களுடைய பூஜை உரிமையெல்லாம் பிடுங்கிட்டு, பூஜை உரிமை பிடுங்கலைன்னா இவங்க வேற ஒரு ஆளை சம்பளத்துக்கு போட்டுட்டு ஒரு 1000 ரூபா வருமானம் இருந்தால் 500 நீங்கள் வச்சுடுங்க சாமி, 500 நான் வச்சுக்கலாம்னு சொல்லலாம். அதுக்கு எந்த வருமானத்துக்கும் இடம் இல்லாமல் பண்ணி விட்டாங்க. அப்படி சொன்ன உடனே இறைவன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அந்த காசிக்கு போன ஒரு வேடத்திலேயே வர்றார். வந்து மனைவிக்கு வந்து கணவர் வந்துட்டாருன்னு வந்து கூப்பிடுறாங்க. இல்லை, நான் கோயில் பக்கத்தில் மடத்தில் தங்கிக்கிடுறார். வீட்டுக்கு போக முடியாதுல்ல. இந்த அம்மா கணவன் நினைக்கிது, வந்தது கணவன் கிடையாது. இவரே போய் பூஜையை பண்ணுறார். சிவனை பூஜித்த வரலாறு இது. இது ஒரு அரிய இடம். இந்த ஐயாரதனில்ங்கிறத ஐயாரதனில் சைவனாகின்னு பாடுறோம். ஆனால் அதுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய கதை இருக்கு. சிவனே யாரை பூஜிக்கிறார்? தன்னைத்தானே பூஜித்த வரலாறு தான் இந்த கதையில். தன்னைத்தானே பூஜிக்கிறார். இன்னும் சைவ சமயத்தில் அனாதி சைவன் அப்படின்னா சிவபெருமான். சைவர்களை 1 2 3ன்னு எண்ணுனா முதல் சைவன் யாரு? சிவபெருமான் தான் முதல் சைவன். சைவா போற்றிங்கிறார்ல திருவாசகத்தில் மாணிக்கவாசகர். சைவா போற்றி, இறைவனுக்கே பேர் சைவன் தான். அப்போ இவர் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு. நாட்கள் ஓடிக்கொண்டிருக்குது. திடீர்னு ஒரு நாள் யார் வந்துடுறான்னா, அவர் வந்துடுறாரு. காசிக்கு போனவர் வந்த உடனே சிவபெருமான் மறைஞ்சு போயிடுறாரு. அப்போதான் அந்த அம்மாவுக்கு தெரியுது, வந்தது யாரும் இல்லை, முதலில் வந்தது நம்ம இறைவன் தான், நம்ம கணவர் இல்லைன்னு தெரியுது. அப்போ ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சிருது, ஓ இவ்வளோ நாளுக்கும் ஐயாரப்பரை சிவனே பூஜை பண்ணியிருக்கிறாரு, அவங்களுடைய உரிமைகளை எல்லாம் நம்ம கையில் வச்சுட்டு இருந்தோம்னா சிக்கிக்கிடுவோம்டான்னு அவங்களுடைய ரைட்ஸை எல்லாம் திருப்பி கொடுத்து பழைய மாதிரி ஒரு நிலையை யார் உண்டு பண்ணுறா? இறைவன் உண்டு பண்ணுறார். அதற்கு இந்த வரி, ஐயாரதனில் சைவனாகியும் துருத்தினா திருத்துருத்தின்னு அர்த்தம். துருத்தி தன்னில் அருத்தியோடு இருந்தும். அருத்தி என்ற சொல்லுக்கு விருப்பம். அருத்தியினால் நாயடியே, அது அங்கே எடுக்கணும். அருத்திக்கு பொருளிடனா டிக்ஷனரிக்கு போறான் நம்மாடு, அவர்கிட்டே கேட்கணும். அருத்தியினால் நாயடியேன் அணிகொள்தில்லை கண்டேனே. அவரே சொல்றார். அருத்தினா இருந்தும், இருந்தும் காட்டியும் ஆகியும் இருந்தும். அந்த வரிகளை பாருங்க. கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும், ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும், ஐயாரதனில் சைவன் ஆகியும், துருத்தி தன்னில் அருத்தியோடு இருந்தும், திருப்பனையூரில் விருப்பனாகியும். அவருக்கு எந்த ஊர் ரொம்ப பிடிச்சு போச்சுதான்? திருப்பனையூர். அது அவருக்கு விருப்பத்தை கொடுத்துதான். இது எல்லாத்துக்கும் பொருள் ஒன்று தான். இறைவன் தன்னுடைய உண்மை நிலையிலிருந்து பொது நிலையில் வந்தால் தான் ஸ்பாட் அட்மிஷன் போட முடியும். புரியுதா? நம்ம காலேஜ் ஃபேமஸான காலேஜ் எல்லாரும் வருவாங்க அப்படின்னா, ஃபேமஸான காலேஜுக்காரங்களும் தான் ஸ்பாட் அட்மிஷன் போடுறாங்களே, உண்டா இல்லையா? ஸ்பாட் அட்மிஷன் போடுறாங்களே. இப்போ நீங்கள் ஒரு கார் மட்டும் வாங்கி பாருங்கள், எத்தனை ஃபோன் வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு லோன் வேணுமா, டாப்அப் லோன் வேணுமா, டாப்அப் லோன் வாங்கிடுறீங்களா அப்படின்னு ஃபோன் எத்தனை ஃபோன் வருதுன்னு பாருங்கள். உங்களை வந்து ஏடிஎம்மாக பயன்படுத்த முடியும்னா ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு எம்டி ஏடிஎம்னு தெரிஞ்சதுன்னா என்ன செய்யாது, வர. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டு அவன் தேவையில்லாமல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான்னு தெரிஞ்சதுன்னா எவ்வளோ வேணாலும் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, என்கிட்ட காசு இல்லைன்னு மட்டும் சொல்லி பாருங்கள். அடுத்த நாளே கிளப்பிடுவான், அடுத்த நிமிஷமே கிளப்பிடுவான். ஆமாம், 10 நாளுக்குள்ள 8 டேஸ்க்குள்ள ரிசல்ட் சொல்லிடணும். சொல்லிடணும். ஏன்னா அவங்க அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஆமாம், அதனால 8 நாளுக்குள்ள என்னங்கிற ரிசல்ட் சொல்லிடணும். இப்படியெல்லாம் வச்சிருக்கிறான். அதில் இப்போ 15 நாள் 1 மாதம் அந்த மாதிரி அப்படிலாம் தள்ளி போடுறதுலாம் கிடையாது. சொல்லிட்டு அமௌண்ட் பே பண்ண சொல்லிட்டே இருப்பாங்க. இப்பெல்லாம் 8 நாளைக்குள்ள. இன்னும் சில ஹாஸ்பிட்டலில் விவரமாக இருக்கிறான். அமௌண்ட் வராது. இன்னும் சில ஹாஸ்பிட்டல் நான் நிறைய சொந்தக்காரங்களுக்காக கூட போவேன், யாருனாலும் போவேன். என்னுடைய மருமகளுடைய தம்பிக்கு உடம்புக்கு முடியல, ஆப்ரேஷன்ல இருந்து அவனுடைய ட்ரீட்மெண்ட் முடிய வரைக்கும் நான் தான் கூட இருந்தேன், செக்கப் வரைக்கும் கூட இருந்தேன். அதெல்லாம் கரெக்டாக இருப்பேன். அப்போ வந்து இப்போ ரொம்ப விவரமாக இருக்கிறான். என்னதுன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் அமௌண்ட் வாங்கிடுறேன். அங்கே உள்ளே உட்காந்துருக்கேன், அங்கே உள்ளே உட்காந்துருக்கேன். எல்லாம் அவனே வச்சு கனெக்ட் பண்ணி விட்டுறான். பிறகு நீங்கள் வந்து 2 மணிக்கு டாக்டர் வந்து மெடிக்கல் ஸ்டோரில் 500 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கினா அந்த ஸ்பாட்லேயே பணத்தை வாங்கிடுறேன். 4 மணிக்கு பிசியோதெரப்பினா பிசியோதெரப்பிக்கான ஃபீஸை அங்கேயே கட்டிட்டு தான் பிசியோதெரப்பியே தொடங்குறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கடையில் என்ன சேர்றது இல்லை, லம்ப அமௌண்ட்டு சேர்றது இல்லை. உங்ககிட்ட அமௌண்ட் இருக்காங்கிறத அவன் அப்பப்போ செக் பண்ணுறான். ஒவ்வொரு மணி நேரமும் உங்ககிட்ட அமௌண்ட் இருக்காங்கிறத செக் பண்ணுறான். இதையெல்லாம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் கவனிக்கிறதில்ல, நான் கவனிக்கிறதுனால எதுக்கு நான் பாடத்துக்கு வாங்க, வேற எங்கேயே போயிட்டோன்னு நினைக்காதீங்க.
ஒவ்வொரு கட்டமும் பொருள் சார்ந்ததாக இருக்கிறது. ஒவ்வொரு கட்டமும் தேடி வர வேண்டிய இடமாக இருக்கிறது. மருத்துவமனையே தேடி வருது. அவனே டிவியில் ஏகப்பட்ட விளம்பரம் கொடுக்குறான். அப்போ யாரும் தேடி வர்றா? இறைவனும் அதுபோலன்னு சொன்னான். நோக்கம் வேற, அது வேற, இது வேற. அது பொருள் நோக்கம், இது அருள் நோக்கம். இறைவன் அருளை கொடுக்க தேடி வர்றார், அவங்க பொருளை பறிக்க தேடி வர்றார். பண்டிதமணி சொல்றார், அதிகமான நெல்லிக்கனி கொடுத்தான். உலகத்திலே மிகப்பெரிய வரலாறு அதுதான். ஆனால் அதிகமான நெல்லிக்கனியை கொடுத்துட்டு வேற ஏதாவது கெட்டதை சாப்பிட்டானா? ஆனால் இறைவன் அமுதத்தை கொடுத்துட்டு அதிகமானையும் சாப்பிட்றாரு. யார்? இறைவன். அதனால தான் ஔவையார் அதிகமானை புகழ்ந்தாங்களாம். நீல மணிமிடற்று ஒருவன் போல சிவபெருமான் மாதிரி நீ நீண்ட நாள் வாழணும்னாங்களாம். அதில் பண்டிதமணி சொன்னார், ஏன் சிவபெருமான் அங்கே இழுக்கிறாருன்னா, அதிகமானையும் மிஞ்சினவே சிவபெருமான். அதிகமாக நெல்லிக்கனியை கொடுத்தானே தவிர அவனுடைய ஆயுளை முடிக்கிற சக்தி வாய்ந்த எதையும் சாப்பிடலை. ஆனால் சிவபெருமான் அமுதத்தை கொடுத்ததும் உயிர்கள் நல்லா இருக்கிறதுக்கு, விஷத்தை சாப்பிட்டதும் உயிர்கள் நல்லா இருக்கு. அதுதான் அப்படின்னு எழுதுறார். அதனால துருத்தி தன்னில் அருத்தியோடு இருந்தும் திருப்பனையூரில் விருப்பனாகியும் கழுமலம் அதனில் காட்சி கொடுத்தும். கழுமலம்னா சீகாழி என்ற தலத்தில் மாணிக்க வாசகருக்கு இறைவன் காட்சி கொடுக்கிறார். மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையிலிருந்து யாரு காட்சி? இவருக்கு கொடுத்தது, மாணிக்க வாசகருக்கு காட்சி. அதாவது அதைத்தான் சொல்ல வந்தேன். அதாவது மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையிலிருந்து சிதம்பரத்தை நோக்கி பயணம் செய்கிறார். சிதம்பரத்தை நோக்கி வர்றார். அப்போ வரும்போது இப்போ நீங்கள் உங்கள் பையனோ அல்லது உங்கள் யாரோ ஒருத்தர் கல்லூரியில் படிக்கிறாங்க அல்லது ஒரு விடுதியில் படிக்கிறாங்கன்னா சோர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அடிக்கடி போய் எட்டி பார்க்குறீங்கல்ல. இந்த மாவட்டத்தில் அந்த நடைமுறை அதிகமாக இருக்குது. எங்கள் மாவட்டத்திலலாம் அப்படி கிடையாது. சூட்கேஸை தூக்கி கொடுத்தாலும் கோர்ஸ் முடிச்சுட்டு நம்ம தான் விடணும். யாரும் எட்டி பார்க்க மாட்டாங்க. நான் தனியார் பள்ளியிலலாம் இருக்கும்போது கார் போட்டு பெற்றோர்கள் நிறையா பார்ப்பாங்க. அப்போ அதே எதுக்காகனா ஒன்று சோர்ந்துடக்கூடாது. அப்பா அம்மா லீவும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்தாவது பார்க்கணும். மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையிலேருந்து வெளியே கிளம்பி வரும்போது அவர் அறியாமல் ஒரு இறைவனை ரொம்ப தேடுறாரு. தாய் மாதிரி, தாயை தேடுற குழந்தை மாதிரி தேடுறாரு. அப்போ இறைவன் என்ன பண்ணுறாருன்னா அந்தந்த ஊரில் காட்சி கொடுக்குறாரு. அதில் ஒன்று எந்த ஊர்? ஆமாம், இது அல்லாமல் வேறு இடங்கள் நிறையா இருக்குது. திருவாத ஊரில் காட்சி கொடுத்துருக்கலாம். அது ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. அருணை வடிவேல் முதலியார் உரை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஊர்லலாம் காட்சின்னு ஒரு பட்டியலே இருக்குது. நீங்கள் லிஸ்ட்டு போட்டுற வேண்டியதான். எந்த ஊர் வழியாக வந்தார், எந்த ஊர்லாம் காட்சி கொடுத்தார். அதில் ஒன்று எந்த ஊர்? கழுக்குன்றத்தில் காட்சி கொடுத்தார். திருக்கழுக்குன்றத்தில் காட்சி கொடுத்தார். அப்படி ஒரு பெரிய பட்டியலில் ஒரு பட்டியலில் எந்த ஊர்? சீகாழியில் மாணிக்க வாசகருக்கு காட்சி கொடுக்கிறார். திருக்கழுக்குன்றம். உடனடியாக திருக்கழுக்குன்றம் சொல்றார் பாருங்க. திருக்கழுக்குன்றத்தில் வழுக்காது இருந்தும், வழுக்காது என்ற சொல்லுக்கு மறவாதுன்னு அர்த்தம். மறவாது என்று பொருள். மறவாதுன்னா என்ன அர்த்தம்? அதாவது மறவாது என்பது உயிர் மேல் ஏற்ற வேண்டியதா, இறைவன் மேலே ஏற்ற வேண்டியதுன்னா இறைவன் மேலே ஏற்ற வேண்டியது. இறைவன் யாரையும் மறக்காமல் இருக்கிறாரு? உயிர்களை மறக்காமல் இருக்கிறார். உயிர்கள் இறைவனை மறக்கும். ஆனால் இறைவன் உயிர்களை என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். உயிர்களுக்கு அதிகமாக நிகழக்கூடியதே இறைவன் விஷயத்தில் மறதி தான் உயிர்களுக்கு முதல்ல வரக்கூடியது. நீங்கள் டெய்லி சிவபுராணம் சொல்கிற பழக்கம்னு ஒன்று, வேலை செஞ்சுட்டே சொல்கிற பழக்கம்னு ஒன்று நீங்கள் வச்சுருந்தாலும் ஒரு சின்ன ஃபோன் கூட அதை தடுத்துரும். ஒரு ஃபோன்னால் கூட அது மறந்துடும். காலையில் 8 மணிக்கு மறந்துருக்கோம், சாயங்காலம் 6 மணிக்கு ஞாபகம் வரும். மறதி தான் சைவ சமய பயணத்தில் மிகப்பெரிய தடை. அதனால தான் அப்பர் சுவாமிகள் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தரல் வேண்டும்னு கேட்டார். புழுவா வேணா கூட பிறக்கிறேன், ஆனால் உன்னை பற்றி எண்ணங்கள் என்னை விட்டு வழுக்காதுன்னா மறவாமல் இருக்கணும். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டை உன்னை மறவாமை. நிறைய தெரிஞ்சுக்கிடுங்க. சாமி கிட்ட கேட்குற வரத்தில் உயர்ந்த ஒரே வரம் எது தெரியுமா? உன்னை மறக்காமல் பார்த்துக்க. அப்பர் சுவாமிகள் ஒரு இடத்துல சொல்கிறார், அதாவது நான் பிறக்கிறேன்,
பிறகு இதில் இருந்து வேற உலகத்துக்கு போகிறேன் ஒரு பாட்டு இருக்குது, துறக்கப்படாததை துறந்து உலகில், அந்த பாட்டு தான் துறக்கப்படாதன்னு தொடங்குற தேவாரம். வீட்டில் போய் பாருங்க. துறக்கப்படாத உடலை துறந்து ஏறுவர் ஏரிபன் பிறப்பன் அந்த மரப்பன்களோ என்று என் உள்ளங்கிடந்து மருகிடுவே. என்ன சொல்றாரு தெரியுமா? துறக்கப்படாதன்னு தொடங்குற தேவாரம். என்ன சொல்றாரு தெரியுமா? பிறக்கிறேன், வேற உலகத்துக்கு போறேன், இறக்குறேன், சொர்க்கத்துக்கு போறேன், பிறக்கிறேன், என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டு, எனக்கு என்ன பயம் தெரியுமா? இந்த இன்பிட்வீன் கேப்பில் ஒன்று மறந்துடுவோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற. இந்த கேப்பில் சந்தைக்கு போனேன், ஸ்கூலுக்கு போனேன், காலேஜுக்கு போனேன், பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன்னா ஏதோ ஒரு வேலை மறந்துடுறதில்ல, ஏதோ ஒரு வேலை அதே மாதிரி நான் ஒன்றை மறந்துடுவோன்னு பயமாக இருக்கு. எது வேணாலும் நடந்துட்டு போட்டு, பிறக்கிறது தனியாக பிறந்துக்கிட்டே இருந்தால் கூட மறக்காது. பிறப்பு வருது, இறப்பு வருது, வேறு உலகம் வருது. இந்த இன்பிட்வீன் கேப்பில் நான் உன்னை மறந்து விடுவோன்னு கேட்குறேன். நேற்று ஒரு புது தேவாரம் சொன்னேன், இன்னைக்கு இது புது தேவாரம். நேற்று ஒரு புது தேவாரம் சொன்னோம், என்னது? மனமெனும் தோணி பற்றி. அதே மாதிரி தான் இது. நீங்கள் சைவத்தில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது, பொதுவாக இளைய தலைமுறை. இந்த இடத்துல இப்போ நான் சொல்கிறது 2 பேருக்கு தான் போய் சேரும். நிதர்சனாவுக்கு போய் சேரும், அவங்க அம்மா இருக்கிறதுனால இவனுக்கு போய் சேரும். இளைய தலைமுறை சிவார்ப்பணம் சாதனம் செஞ்சால் மட்டும்தான் மேலே வர முடியும். ஒரு அடியார் ஒரு மாணவருடைய அம்மா எனக்கு பண்ணுது, முக்கியமான நிகழ்ச்சிக்கு மட்டும் கூப்பிடுங்க வாரேங்க. அது எப்படி முக்கியமான நிகழ்ச்சிக்கு மட்டும் குழந்தை எப்படி நிகழ்ச்சி பண்ண முடியும்? ப்ராக்டிஸே இல்லாமல். அதை விட ரொம்ப முக்கியம், இந்த வளர்கிற வயசில் பொருள் கவனமும் வந்துடக்கூடாது, புகழ் கவனமும் தள்ளி விட்டுரும். நானெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இந்த அளவுக்காக ஜெயித்து, நீங்கள் ஒரு இவ்வளோ பேராக பாடம் கேட்குற இடத்துல இறைவன் நீங்கள் உட்கார வச்சாருன்னா நான் அந்த 2லையும் மயங்கலை. அதனால தான் உட்கார விட்டாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அது கூப்பிடுவாங்க, நீங்கள் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனோன்னு நீங்கள் அவங்க கூட சுற்றிட்டு இருந்தீங்கன்னா சும்மா தேவாரப்படி திருவாசனம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடைசியில் பெரிய அளவில் நீங்கள் வளர முடியாது. ஆனால் எங்கள் கூட வந்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சி இருக்குது, அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு ஒருத்தர் இல்லை பலர் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம கூட்டத்துக்குள்ள அது நடக்குது. அதில் தான் நம்ம மாணவர்கள் மிஸ்கேட் ஆகுறாங்க. ஆனால் என்னென்னா, நீங்கள் நல்லா உங்களை வளர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அருளும் கிடைக்கும், பொருளும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். இப்போ நான் புகழ் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டேன்னா சம்பாதிச்சிருவேன். ஏன்னா எனக்கு அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு மெசேஜ் ஒன்று நேற்று மாரியம்மன் கோயிலில் சொன்னோம். ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, சிட்னி நகர்லேருந்து ஒருத்தர் பேசுகிறார். நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம், நம்ம வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கோம். நம்ம நினச்சா சம்பாதிச்சிடலாம். ஆனால் நமக்கு அதில் ஒரு நாளும் இறைவன் தர மாட்டாங்க. நம்ம வகுப்பின் நோக்கம் ஒன்று தான், வகுப்படுத்தி என்னுடைய உயிர் வளரணும். வகுப்பு கேட்குறவங்க யாராக இருந்தாலும் உயிர் வளரணும். இப்போ நான் சொன்னதை இந்த 2 தலைமுறைக்கு நீங்கள் கொண்டு சேர்க்கணும். எவ்வளவு பெரிய ஆளாக வேணாலும் வரலாம். கவனம் எதில் இருக்கக்கூடாது? புகழிலையும் கவனம் இருக்கக்கூடாது. நாம் படித்து வேற ஒரு தொழிலை, அந்த தொழிலில் தீவிரமாக இருக்கணும், அதில் சம்பாதிக்கணும். இதை நம்ம மானசீகமாக செய்யணும். அதே மாதிரி தான் அந்த வேற ஒரு தொழிலை கையில் வச்சுக்கணும். இதில் சம்பாதிக்கவே ஆசைப்படக்கூடாது. வேறு சம்பாதிப்பாங்க நிறைய பேர். அவங்க 60,000 வாங்குறாங்க, நம்ம 70,000 வாங்குறோம். அவங்க 70. நேற்று மாரியம்மன் கோயிலில் போட்டு தீட்டினு இல்லை, 50,000 வாங்குறவன், 1 லட்சம் வாங்குறவன், அவங்கெல்லாம் ஆன்மீகம் பேசுகிறவனா அப்படின்னு. அது எவனும் கேட்க மாட்டானுங்க. அப்படி தடால் படாலாம் பேசிட்டு அவனு பக்கத்தில் வர மாட்டாங்க. கேடியாக இருப்போம் போல் அப்படின்ட்டு. ஆமாம், அப்படி எவனும் பக்கத்தில் வர மாட்டாங்க. அப்போ நீங்கள் அந்த குழந்தைகளை அந்த மாதிரி வளர்க்கணும். நாங்கள்லாம் அப்படி தான் வளர்க்கப்பட்டோம், எங்கள் குடும்பமும் அப்படி தான் வளர்க்கப்பட்டது. ஒரு செய்தி நம்ம வேணால் எடிட் பண்ணிடலாம். ஒரு செய்தி எங்களுக்கு ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். எங்களுக்கு அப்படியே ஆஃப் பண்ணி இந்த காட்சி கொடுக்கும் போதெல்லாம் இறைவன் ஒளி வடிவாகத்தான் காட்சி கொடுத்தாருன்னு மாணிக்க வாசகர் சொல்றார். எல்லாமே அழல் உருங்கிறார், ஒளி வடிவத்தில் தான் காட்சி கொடுத்தாருங்கிறார். காட்சி கொடுத்தும் கழுக்குன்று அதனில் வழுக்காது இருந்தும் இறைவன் உயிர்கள் இறைவனை மறக்கலாம், இறைவன் யாரை மறக்க மாட்டாரு? உயிர்களையும் மறக்கலாம். குழந்தை தாயை மறக்கலாம், தாய் முடிந்த அளவுக்கு யாரையும் மறக்க மாட்டார். குழந்தைகளை மறக்க வாய்ப்பில்லை. உயிர்கள் மறக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. பொருள் தேடல் காரணமாக இருக்கலாம். அதுக்கு கிடைத்த ஒரு பொருள் கிடைக்கும் போது அது அந்த உலகத்தை, ஒரு தாயை மறக்கிறதுக்கு குழந்தைக்கு நிறைய காரணம் இருக்குது, உண்டா இல்லையா?
தாயை மறக்கிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்குது. ஒரு நாள் கூட அம்மாவை பார்க்க முடியாமல் இருந்த குழந்தை தன் திருமணத்துக்கு பிறகு 6 மாதத்துக்கு ஒரு தடவை தானே தாயை பார்க்கறது கூட நேரம் இல்லைன்னு சொல்லுதில்ல. ஆமாம், 1 இயர் ஆகிருத. அப்போ இவங்கெல்லாம் அங்கே அவங்க அம்மா வீட்டில் அரிசி பருப்பு சேர்ந்த பிறகு தானே போகிறாங்க. அரிசி பருப்பு தேங்காய் எல்லாம் ஒரு 1/2 மூட்டை தேருன்னா அம்மாவை பார்க்க கிளம்பிடுறாங்க. இல்லை, நடந்தது என்ன தெரியுமா? நேற்று தான் அது போயிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நேத்தான் போய் அரிசி பருப்பெல்லாம் அவங்க வீட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. 200 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுத்து 2000 ரூபாய்க்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்போ அந்த வழுக்காது இருந்தும் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுறாதீங்க. சும்மா முற்றோதல் பண்ணி என்ன பிரயோஜனம்? சும்மா பொருள் தெரியாமல் பண்ணி வழுக்காது இருந்தும்னா, உயிர்கள் இறைவனை மறக்கலாம், இறைவன் யாரை மறப்பதில்லை. அதுதான் அதில் முக்கியமான செய்தி. உயிர்கள் மறக்க நிறைய காரணம் இருக்குது. இறைவன் மறப்பதற்கு எந்த காரணமும் கிடையாது. எந்த காரணத்தை கொண்டும் அவர் என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். ஒரு கைதிங்கிறவன் நம்ம பார்வையில் கெட்டவன். ஆனால் அந்த கைதியை ஒரு போலீஸ் கைது செய்யும்போது அவன் பசியோடு இருந்தால் உணவு கொடுக்கணும். காவல்துறை அவனை மறக்கக்கூடாது. அவனுக்கு நோய் இருந்தால் முதல்ல என்ன கொடுக்கணும்? ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு தான் விசாரணை பண்ணணும். சிவாய் வாங்க வாங்க. எதற்கு பிறகு தான் விசாரணை பண்ணணும்? விசாரணை பண்ணணும். புரியுதா? ஆமாம், முதல்ல ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு குற்றவாளி அரசாங்கத்தை மறக்கலாம், அரசாங்கம் யாரையும் மறக்க முடியாது, குற்றவாளியை மறக்க முடியும். என் மேலே போட்ட கேஸை விட்டுருங்க சார்னா முறையாக தான் விட முடியும், சும்மா திடீர்னு விட முடியாது. உண்டா இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு அரசை எப்படி இருக்குன்னா இறைவன் எப்படி இருப்பார். அதான் அந்த வழுக்காதுன்னா உயிர்களை இறைவன் என்ன செய்வதில்லை? மறப்பதில்லை. அதனால தான் இந்த உயிர்களெல்லாம் நாம் மறப்பதில்லைன்னு சொல்லுகிறதே தவிர இறைவன் மறக்கிறதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை. அவர் மறக்கவே மாட்டாருங்கிற போது அதை எதுக்கு யோசிக்கணும்? புறம்பயம் அதனில் அறம்பல அருளியும். புறம்பயம் என்பதற்கு திருப்புறம்பயம்னு ஒரு தலம். திருப்புறம்பயம்ங்கிற தலத்தில் அறம்பல அருளிங்கிறதுக்கு பொருள் அறநூல்களை அருளியும் அறநூல்களை சொல்லியும் அப்படியெல்லாம் பொருள் எடுக்கலாம். பொதுவாக உத்தரகோச மங்கையில் இறைவன் ஆகமத்தை சொல்லி கொடுத்தாருன்னு படிக்கிறோம். அதே மாதிரி இந்த தலத்தில் இறைவன் அறநூல்களை சொன்னார்னு சொல்லுது. மறைமலையடிகளை 2 பொருள் சொல்கிறார். அறநூல்களை சொன்னான்னு பொருள் எடுக்கலாம், தர்மங்களை செய்தான் என்றும் பொருள் எடுக்கலாங்கிறார். அறம்பல என்பதற்கு 2 பொருள் வருது. அறம் என்ற நன்னெறி என்ற பொருளும் வருகிறது, தர்மம் கொடை என்ற பொருளும் வருகிறது. அருளியும் குற்றாலத்து குறியாயிருந்தும். குற்றாலம் என்ற தலத்தில் இறைவன் குறி என்றால் அடையாளம், அடையாளத்தோடு இருக்கிறார். சிவார்ப்பணம் இவன் இதுக்கு மிருதங்கம் கொண்டு வரலையா? சிவார்ப்பணம் கொண்டு வந்திருக்கானா? சரி. எல்லா கோயிலும் சிவார்ப்பணம், எல்லா கோயிலும் இறைவன் அடையாளத்தோடு தான் இருக்கிறாரு. குற்றாலத்திலையும் அடையாளத்தோடு இருக்கிறார். குற்றாலத்தில் இறைவன் அடையாளத்தோடு இருப்பதற்கு அது நீங்கள் அந்த தல வரலாறு எடுத்தீங்கன்னா அதுக்கு நிறைய தனி வரலாறுகள் இருக்குது. ஆமாம், பாருங்க, அதுதான் ஒரு முக்கிய காரணம். அந்த என்னது அது அந்த தல வரலாறுல போறீங்கன்னா ஒரு செய்தி இருக்குது. திருமால் தான் யாரா மாறினதா அப்படி ஒரு வரலாறு இருக்கிறது. இல்லைன்னா மாணிக்கவாசர் ஒரு வார்த்தையை என்ன செய்ய மாட்டார்? போட மாட்டார். எல்லா கோயிலையும் தான் அடையாளத்தோடு தான் இருக்கிறாரு. இங்கே முருகன்கிற அடையாளத்தில் இருக்கிறாரு. அங்கே மூவர் கண்டியம்மன். இந்த ஜலவாசம் காட்டுவீங்களா? திறந்து பார்க்கக்கூடாதா? நம்ம கண்டியம்மன் ஜலவாசம் சாமிகிட்ட கேட்போம். மூவர் கண்டியம்மன் சிலை ஜலவாசத்தில் இருக்குது. திறந்து பார்க்கலாம்னு பார்ப்போம். சரியா? பார்க்கலாம்னு விதி இருந்தால் தான் பார்க்க முடியும். முதல்ல உங்களுக்கு விதி இருக்கணும். நெல்லில் தான் போடுவாங்க. நாங்கள் எடுக்கிற இடத்துலேயே போய் பார்த்தோம். உங்களுக்கு விதி இருக்கணும். முதல்ல ஆகமம் விதிக்கணும். உங்களுக்கு தலையெழுத்து நல்லா இருக்கணும். உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்குது சாமிகிட்ட தான் கேட்கணும். குற்றாலத்து குறியா இருந்தும் அந்தமிழ் பெருமை அழலுரு கறந்து. பார்த்தீங்களா? அழல் உரு. இறைவனுக்கு உருவமே என்னதுதான்? நெருப்பு வடிவம் தான். அதான் அழலுரு கறந்துனார். அந்தமிழ் பெருமை அழலுரு கறந்து. இங்கே நிறைய பணத்தை வச்சுருக்காங்க. யாருங்க? 500 ரூபா யாரை தந்தாங்க? யாரு?
வெயிட் கொஞ்சம் பொறுங்க. குமரகுரு குமரகுரு ஐயா 500 தந்தாரு. இதில் நீங்கள் வச்சிங்களா? 300 நீங்கள் வச்சிங்களா? யாரில்? நீங்கள் 3 கொடுக்குற டீச்சருக்கு 100 ரூபாய்க்கு. சரி சரி, அதையெல்லாம் இதில் சேர்த்து போட்டாச்சு. இதில் 800 இருக்கு. சரியா? சரி. உணவு செலவுனைக்கு நம்ம செலவு நம்ம சேர்ந்து கொடுத்துருவோம். வாங்க. அந்தமில் பெருமை அழலுரு கறந்து இறைவன் என்ன உருவத்தில் தான் வர்றாரு? நெருப்பு ஜோதி வடிவத்தில் தான் வர்றாரு. அழல் உரு கறந்துன்னா மறைந்துன்னு அர்த்தம். காக்கை கரவா கறந்துண்ணும், கரைந்துண்ணும். திருவள்ளுவர் சொல்றார், காக்கை கரவா, கரவானா மறைக்காதுன்னு அர்த்தம். கறந்துன்னா மறைத்து. பால் கறக்கிறதுங்கிறதே அதுல இருந்து தான் வருது. மறைந்திருக்கிற பாலை நம்ம கறக்கிறோம், அந்த பொருளில் தான் வருது. சுந்தர வேடத்து ஒரு முதல் உருக்கொண்டு, சுந்தரம்னா அழகு, அழகான ஒரு உருவத்தில் இறைவன் வர்றார். வேடம் என்றால் கோலம். வேடம் என்ற சொல்லுக்கு கோலம் அர்த்தம். ஒரு முதல், ஒரு முதற்பொருள், ஒரு முதல்வன் என்று அர்த்தம். ஒரு முதற்பொருள் அல்லது ஒரு முதல்வன் என்று பொருள். ஒரு முதல்வன். அந்த சுந்தர வேடத்து ஒரு முதல் உருக்கொண்டு இந்திர ஞாலம் போல வந்தருளி. இந்திர ஞாலம் என்பதை இந்திர ஜாலம் அப்படின்னு பொருள் எடுக்கணும். இந்திரஜாலம், இந்திரஜாலம் போல வந்தருளி. இப்போ நாம் ஒரு நம்ம கூட படித்த ஒரு பையனை சந்திக்கிறோம். நம்ம கூட படிக்கும்போது அவன் 500க்கு 60 மார்க் எடுக்கிறவனாக இருந்தான். அதே நீங்கள் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து பார்த்தா பெரிய பதவியில் இருப்பான். எப்படி வந்தான்னு உங்களுக்கே தெரியாது. என்னடா பெரிய இந்திரஜாலம் மாதிரி இருக்குது, அன்னைக்கு எல்லா பாடத்துக்கும் சேர்த்து 60 மார்க் தான் எடுப்பேன், எப்படி நீ டிகிரி முடிச்ச, எப்படி மாஸ்டர் டிகிரி முடிச்ச, எப்படி இவ்வளோ பெரிய பதவிக்கு வந்தான்னு கேட்குறோம். அது எதா தெரியுது? இந்திரஜாலமாக தெரியுது. நம்ம அறிய ஒருத்தர் மாத வருவாய் 5000 ரூபாயில் இருக்கிறாரு, திடீர்னு மாத வருவாய் 5 லட்சம் ரூபாய்ன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? கள்ள நோட்டு அடிக்கிறானா, திருட்டு பண்ணுறானா, ஊரை ஏமாத்துறான்னு கேட்குறீங்களா? என்ன இந்திரஜாலம், என்ன மாயையாக இருக்குது சார். நம்ம அறிய ஒன்றுமே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தான். எங்கள் ஊரில் ஒரு பையன், என்னுடைய மனைவி ஊரில் ஒரு பையன் எருவு மாடு மேய்ச்சிட்டு இருந்தான். அப்படி சொல்கிறாங்களா? சரி. அப்போ எங்கள் ஊரில் போய் எருவு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். எங்கள் ஊருக்காரனும் எல்லாம் பணக்காரனாக மும்பையில் போய் தான். மும்பைக்கு போனான், பணக்காரன் ஆகிட்டான். திடீர்னு பெரிய பணக்காரன் ஆகிட்டான். அங்கே சொந்தக்காரங்க சொந்தக்கார ஒரு அம்மா இறந்துட்டு, வயசான அம்மா. மும்பையில் அவன் விமானத்தில் வர்றான், எருவு மாடு மேய்ச்சிட்டு இருந்தது. எந்த இடத்துல எருவு மாடு மேய்ச்சானோ அங்கே தான் அவங்க உறவினருக்கு சடங்குகளெல்லாம் நடக்குது. ஸ்டார் ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டு பழகுனதுனால நம்மள மாதிரி சாப்பிட மாட்டேங்கிறான். அந்த கிராமத்தில் சில சடங்குகள் உண்டு. முதல் நாள் சடங்கு, 2ஆம் நாள் சடங்கு. அதில் ஒரு சடங்கு என்னதுன்னா, அந்த எங்கே அவங்களை நம்ம உடம்பை வச்சுருக்கிறோமோ அந்த இடத்துல குறிப்பிட்ட ஒரு நாளில் இவர் உட்காந்து சாப்பிடணும். சாப்பிட சொன்னால் சார் ஹோட்டலில் திங்குற மாதிரி திங்குறான். எருவு மாடு மேய்ச்சே தெரியாதாடா, சாப்பிட்றா சீக்கிரம். ஊருக்காரங்க சொல்கிறானுங்க, ஏகப்பட்ட வேலை கிடக்குதுடா, சீக்கிரம் சாப்பிட்றா அப்படிங்கிறானுங்க. அப்போது அவனுடைய வளர்ச்சி இவனுக்கு எதா தெரியுது? இந்திரஜாலம். இறைவன் மாணிக்க வாசகருக்கு வந்தது எப்படி இருந்துதான்? இந்திரஜாலம் போல. திடீர்னு இப்படி ஒரு மாய வித்தை. இந்திரஜாலம்ங்கிறது திருவாசகத்தில் நிறைய இடத்துல இருக்கு. இந்திரஜாலம்னா என்னதுன்னா, யாராவது ஒருத்தர் தீவிரமாக தவம் செய்தால் இந்திரன் ஏதோ ஒரு சதி பண்ணி அந்த தவத்தை கெடுத்துரும். இது எங்கெல்லாம் இருக்குது? தேவி பாகவதத்தில் தெளிவாக இருக்குது. தேவி பாகவதத்தில் இருக்குது. எதற்கு அப்படி சதி பண்ணுவான்னா, அவங்க அப்படி மேலே எந்த பதவிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பேசிக்லேயே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் தொண்டனா எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம். வார்டு மெம்பராக நீங்கள் முயற்சி பண்ணும்போதே உங்கள் மேலே கட்சி ஒரு கண் வைக்கும். லோக்கல் விஐபி ஒரு கண் வைப்பார். அதுக்கு பிறகு நீங்கள் 50,000 ஓட்டுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னா அடுத்து எம்எல்ஏ சீட் கேட்பாங்கிறதுனால உங்களை டமால் பண்ணுறதுக்கு அவர் நிறையா எதை தொடங்குவார்? வேலைகளை தொடங்குவார். இது எல்லா ஊர் நியாயம். யாரும் இது சமயத்திலையும் இருக்குது, அரசியலில் இருக்குது, குடும்பத்தில் இருக்குது, வாழ்க்கையில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. அதில் ஒன்று தான் அந்த இந்திரனுடைய வேலைக்கு என்ன பேர்? இந்திரஜாலம். அதுக்கு ஏன் இந்திரஜாலம்னு வந்தது? இந்திரன் ஒருத்தர் தான் அந்த வேலையை பண்ணுவான். ஆமாம், ஏன்னா இருக்கிறதுலே சொகுசான பதவி. இருக்கிறதுலே என்ன பதவி? 24 hour ஜாலி. அது எந்த பதவி மட்டும்தான்? இந்திர பதவி. கந்தபுராணத்தை அதுலேருந்து தான் தொடங்குறோம், இந்திரன்லேருந்து தான் தொடங்குறோம். அவனுடைய 24 மணி நேரம் மகிழ்ச்சி கெடும்போது தான் அவன் முருகனை தேடுறான்.
ஸோ 21ஆம் தேதி கேரளாவில் 21 6 நாள் கேரளாவில் கந்த புராணம் வகுப்பு கிடையாது. அந்த கந்த புராணம் எதா வந்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் வந்துகிட்டே இருக்கும், வகுப்பாக வந்துகிட்டு இருக்கும். அதனால் அதுக்கு இந்திரஜாலம்னு பேர். இன்னும் நிறைய இடங்களில் திருவாசகத்தில் இருக்குது. இந்திரஞாலம் போல வந்தருளி, இறைவன் வந்தது அப்படி இருந்துச்சான். இந்திரஞாலம் போல வந்தருளி. இப்போது ஒரு 40 வருஷமாக கட்சியில் இருக்கிறவர் முதலமைச்சர் ஒரு வீட்டுக்கு வந்தாருன்னா யாருக்கும் ஆச்சரியமாக தெரியாது. உண்டா இல்லையா? அரசியல்லையே அறிமுகமே இல்லாத ஒரு கிராமத்து பையன் கட்சியில் ஒரு உறுப்பினர் பட்ட திடீர் முதலமைச்சர் வீட்டுக்கு வந்து அவருக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு வியப்பு. இந்திரஜாலம்ங்கிறது ஒரு வியப்பாக இருக்குமல்ல. இவருக்கு இறைவன் வந்தது அப்படி இருக்கான். உண்மையில் இறைவன் இவருக்கு வரவேண்டியவர், வரவேண்டிய தகுதி இருந்தது, வருவார். ஆனால் மாணிக்கவாசர் அப்படி சொல்லுவாரா? அப்படி சொல்ல மாட்டார். பணிவுனால அப்படி சொல்கிறார். இறைவன் எனக்கு வந்தது இந்திரன். அவர் சரிய கிரிய யோகங்கள்லாம் முடித்து ரெடியாக இருந்தார். அவர் அந்த பகுதிக்கு, அந்த இறைவன் அவரை வந்து சந்திப்பதற்கான தகுதி அவருக்கு எப்போவோ வந்து விட்டது. ஆனால் இறைவன் வந்ததை அப்படி ஒரு ஆச்சரியமாக சொல்கிறார். இந்திரஞாலம் போல வந்தருளி எவ்வவர் தன்மையும் தன்மையிற்படுத்து, எவ்வவர் தன்மையும் தன்மையிற்படுத்து. படுத்துனா அடக்கின்னு அர்த்தம். படுத்து என்ற சொல்லுக்கு அடக்கின்னு அர்த்தம். எல்லாருடைய தன்மைகளையும் அவர் தனக்குள்ள அடக்கிடுறார். பிரம்மதேவன் படைக்கிறான். யாரையும் படைக்க முடியும்? சிவபெருமானுக்கு 5 தொழில், பிரம்மனுக்கு 1 தொழில், திருமாலுக்கு 1 தொழில், ருத்திரனுக்கு 1 தொழில், சிவனுக்கு எத்தனை தொழில்? 5. எல்லாருடைய திறமைகளையும் அவர் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறார். பிரம்மதேவன் வந்து நான் படைக்கிற வேலை செய்ய விரும்பலைன்னா, ஏதோ நீ வந்து படைச்சு நல்ல பேர் வாங்கிட்டு போட்டு நல்ல பிள்ளை நல்லா இருக்கட்டும்னு பார்த்தா உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுட்டுப்பா, நான் பார்த்துக்கிறேன் பாரு. ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் திருவாய் போக்குவாய் என்னை படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி. 5 தொழில் விளையாட்டுங்குது திருவம்பாவை. திருவம்பாவை 11வது மந்திரமும் 12வது மந்திரமும் 5 தொழில் யாருக்கு விளையாட்டுன்னு சொல்லுது? ஆமாம், இறைவனுக்கு சாத்தனுக்கு விளையாட்டு போலன்னு திருவாசகம் சொல்லுது. ஐம்புலப்பாரன் சுமற்றல் சாத்தன் விளையாட்டு என்று சாஸ்திரத்தில் சொல்கிறாங்கல்ல, அதே தான் திருவாசகத்திலே வருது. எனவே இறைவன் வந்து எல்லாருடைய தன்மையும் அவருக்குள்ள அடக்கி கொள்கிறார். எல்லாம் அவருக்குள்ள அடக்கி கொள்கிறார். பிரம்மதேவன் தான் படைப்பது போல காட்டிக்கொள்கிறாரு. படைப்பதற்கான அதிகாரம் சிவன் கொடுக்கிறார். சிவன் அதிட்டித்து நிற்பதனால தான் அவர்கள் அந்த வேலையை செய்ய முடியுது. இறைவன் அருளை பெற்று தான் செய்கிறாங்க, தனியாக செய்யலை. ஆப்பிள் பழம் மரத்தில் விளையுது, அதில் ஒரு கம்பெனிக்காரன் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிற மாதிரி இவங்க வாழைப்பழத்தில் கூட ஸ்டிக்கர் ஒட்டுறானுவ. அது மாதிரி பிரம்மதேவனும் திருமாலும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிடுறாங்க, அவ்வளோதான். ஸ்டிக்கர் கூட சித்தாந்தமாக மாறுது பாருங்க. நான் படைத்தேன்னு திருமால் ஒரு ஸ்டிக்கரை, பிரம்மன் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுறாரு. நான் காத்தேன்னு திருமால் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுறாரு. அந்த பழத்தை மரத்துலேருந்து உருவாக்குனது யாரு? விவசாயி. விவசாயி உருவாக்கியிருக்க. அந்த விவசாயி தான் இறைவன். ஆமாம், காப்பிரைட்லாம் 2ஆக சேர்த்துக்கிடுறாங்க. அதே மாதிரி தான் எவ்வவர் தன்மையும் தன்மையில் படுத்து, எல்லாருடைய தன்மைகளையும் அவருக்குள்ள படுத்தி கொள்கிறார். திருமால் இல்லை என்றாலும் உலகம் இயங்கும், இப்படி புரிஞ்சுக்கிடணும். பிரம்மன் இல்லை என்றாலும் உலகம் இயங்கும், ருத்ரம் இல்லை என்றாலும் உலகம் இயங்கும், சிவபெருமான் இல்லைன்னா உலகம் இயங்கும். நமக்கு ஒரு கதை வருது, எந்த இடத்துல நடத்தணும்னு தெரில. அம்மை வந்து விளையாட்டாக சிவபெருமானுடைய கண்ணை மறைக்கிறாங்க. அது இப்போ நம்ம சமீபத்தில் நடத்தணும், எந்த பாடத்தில் வந்ததுன்னு தெரில. இதில் தான் வந்தது. விளையாட்டாக சிவனுடைய கண்ணை மறைக்கிறாங்க. அப்போ என்ன செய்யுது? சூரியன் சந்திரன் அக்னி எல்லாம் தன்னுடைய ஒளியை இழந்துருது. ஒளியை இழந்தது அம்மையப்பருக்கு அது சில வினாடிகள், உயிர்களுக்கு பல லட்சம் ஆண்டுகள். இறைவனுடைய ஆண்டு வேற, நம்முடைய ஆண்டு வேற. உயிர்களெல்லாம் இருட்டில் கிடக்குது. கையை எடுத்தோடனே சிவபெருமான் சொல்கிறாரு, உன்னுடைய சின்ன விளையாட்டு லட்சக்கணக்கான ஆண்டுகள் உயிர்கள் இருட்டில் கிடந்திருக்குது, இது நீ செய்த தவறு. அவர் காஞ்சிபுரத்துக்கு அனுப்பணும் யாரோ அம்மையை, அதுக்காக நீ காஞ்சிபுரத்தில் போய் கம்பையாற்றுக்கரையில் பூஜை பண்ணு அப்படின்னு யார் சொல்கிறா? அம்மையை பூஜை பண்ண வச்சு அம்மை பூஜையை எல்லாரும் படிக்கணுங்கிறது அவருடைய விருப்பம். அவர் வந்து எதையாவது நேரில் பேசுகிற பழக்கம் சிவனுக்கு ஒரு நாளும் கிடையாது. எதையாவது ஒரு தப்பு செய்ய வச்சு சிக்க வைக்கிறது, அவ்வளோதான். மாம்பழத்தை கொண்டு வர வேண்டியது, குடும்பத்தை பிரிக்க வேண்டியது, நேரில் பேசிட்டு போகலாம்ல. பெரிய மனிதர்கள் எப்போவுமே என்ன செய்ய மாட்டாங்க, நேரில் பேசினாங்கன்னா பிரச்சனை கிடையாது. சிவபெருமான்ட்ட அந்த பழக்கமே கிடையாது. அதனால் என்ன செஞ்சார்? அம்மையை வந்து காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி காஞ்சிபுரத்தில் போய் அம்மை பூஜை பண்ண வரலாறுலாம் அதில் தான் வருது. அப்படியானால் அந்த சூரியன் சந்திரன், சூரியன் ஒரு தேவன், சந்திரன் ஒரு தேவன். ஆனால் அவங்களையெல்லாம் யார் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறார்? சிவபெருமான். சூரியன் ஒரு தனி கடவுள் என்றால் சிவனின்றி இயங்கணும்ல.
சந்திரன் ஒரு தனி கடவுள் என்றால் சிவனின்றி இயங்கணும் அல்ல. பிரம்மதேவன் தனி கடவுள் என்றால் பார்க்கடலில் விஷம் வந்து சாகும்போது இவன் படைச்சிருக்கணும் அல்ல. திருமால் காக்கும் கடவுள், சிவன் ஆணையின்றியும் காப்பாருன்னா எங்களை காப்பாற்றுங்க, நீ எங்கே ஓடி வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சிவனிடத்தில் ஓடி வர வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை அப்போ எல்லாரும் யாருக்குள்ள அடங்குறாங்க? நீங்கள் நம்ம சிவஞான போதம் படிக்கிறோம். சிவஞான போத பாடத்திலேயே ஒரு கேள்வி வருது, சிவனிடத்தில் தான் எல்லாம் ஒடுங்க வேண்டும் என்று ஏன் சொல்ல வேண்டும்? காக்கும் கடவுளிடத்தில் ஒடுங்கும் என்று சொன்னால் என்ன கெட்டு போயிடும் அப்படின்னு வைணவர்கள் கேட்குறாங்க. எல்லாமே சிவங்கிட்ட தான் ஒடுங்குன்னு ஏன் சொல்லணும்? திருமாலிடத்தில் ஒடுங்குன்னு சொன்னால் என்ன உங்களுக்கு நஷ்டம் வந்துடுது அப்படின்னு கேட்டால் சித்தாந்தம் என்ன சொல்லுது? திருமாலிடத்தில் ஒடுங்க வேண்டும் என்றால் திருமால் இருக்கணும். ஆனால் பேரொளி காலத்தில் சிவனை தவிர யாருமே இருக்கக்கூடாது. அப்ப எல்லாரும் யாருக்குள்ள அடங்கிடுறாங்க? சிவனுக்குள். எல்லாரும் எங்க இருந்து வர்றாங்க? சிவனுக்குள். அதுக்கு பேர் தான் எவ்வவர் தம்மையும் தன்மையில் படுத்து. இது சும்மா நீங்க எவ்வவர் தம்மையும் தன்மையில் படுத்துன்னு நீங்க 500 வருஷம் படிச்சாலும் மாணிக்க வாசகர் அப்படியே பிரீசர்ல இருப்பார். புரியுதா? பிரீசர்ல இருந்தா என்னது? பதப்படுத்துதல். பக்குவப்படுத்துதல் வேற, பதப்படுத்துதல். குன்றக்குடி பொன்னம்பல அடிகள் சொன்னது என்னுடைய மனசில் அப்படியே பதிஞ்சுது. மாணவர்களை பக்குவப்படுத்தணும், பதப்படுத்தக்கூடாது. பதப்படுத்துவதல் என்பது அவன் இருக்கிற நிலையிலேயே வைத்துக் கொள்வது, கைத்தட்டுறவனா மட்டும் வச்சுக்கிடுறது. பக்குவப்படுத்துதல் என்பது தான் வளரும்போது யாரும் வளரணும்னு ஆசைப்படுறது, மாணவனும் வளரும். அதுதான் பக்குவப்படுத்துதல். ஒரு ஆப்பிள் பழத்தை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா அது ஒன்று கொஞ்ச நாளைக்கு நல்லாயிருக்கும், அழுகும். அது பேர் பதப்படுத்துதல். அதே நீங்கள் ஒரு ஆப்பிள் கன்றை வாங்கி நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி உரம் போட்டு மரத்தை வளர்த்திங்கன்னா அது பக்குவப்படுத்துதல். எவ்வவர் தன்மையும் தன்மையில் படுத்து தானே ஆகிய தயாபரன், தானே ஆகியனா அவன் ஒருவனே முதல்வன். பாருங்க, நாம் இதையெல்லாம் படிக்கிறதுக்கு சிவஞான போதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி எவ்வளோ மண்டையை குழப்புறோம். ஆனால் சைவ சித்தாந்த விஷயங்கள் அனைத்து ஒரு திருவாசகத்தில் 100 2 2 சொல்கிறார். திருவாசகத்தில் 70வது மந்திரம் நீத்தல் விண்ண, திருச்சதகத்தில் சிவஞான போதம் 1ஆம் நூற்பாவும் இருக்கு, 2ஆம் நூற்பாவும் 4 வரியில 2 நூற்பாவும் முடிச்சுட்டார். அதை சித்தாந்தமாக நடத்தினா 15 மணி நேரம் ஆகும். நீங்கள் திருவாசகத்தை பொருள் தெரிஞ்சு படித்தால், சும்மா படித்தா கிடையாது. சும்மா 500 யுகம் ஆனாலும் அப்படி 9ஆம் வகுப்பு 9 வருஷம் படித்தாலும் 9ஆம் வகுப்பு தான். 500 வருஷம் நர்ஸு வேலை பார்த்ததுனால டாக்டர் ஆக முடியாது, நர்ஸு தான். நம்ம அதை கடறணும். எவ்வவர் தன்மையின் தன்மையில் படுத்து தானே ஆகிய தயாபரன், தயா பரன். தயா என்றால் அருள், பரன் என்றால் மேலானவர், தயா என்றால் அருள். தயா என்பால் இல்லையேன்னு இன்னொரு இடத்துல இருக்குது திருவாசகத்தில். தயாநிதி இதெல்லாம் அந்த இதிலிருந்து வரக்கூடியது தான். அருள்ங்கிறத தயான்னு சொல்லுவாங்க. நீங்கள் வள்ளலார் மார்க்கத்திலேயே தயவு மார்க்கம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. தயவுங்கிற வார்த்தையை பயன்படுத்து. தயவுனா அருள், தயாபரன். எவ்வவர் தன்மையும் தன்மையில் படுத்து தானே ஆகிய தயாபரன் எம் இறை. எம் இறைனா இறைனா தலைவன், எங்கள் தலைவன். 100வது வரியில நிறுத்திடுவோம். நீங்க உங்களுடைய நிகழ்ச்சியை தொடங்கலாம். தம்பி மிருதங்கம் கொண்டு வந்திருக்கிறியா? மைக்கு வைக்க மாட்டாங்க, சும்மா வாசிக்கிறேன்னு மைக்கை எடுத்து அவன் மிருதங்க வாசிப்பான். நீங்கள்லாம் கொஞ்சம் முன்னால் அவங்க கூட உட்காந்துக்கிடுங்க. நீயும் கூட உட்காந்துக்கமா, அவன் ஒரு 2 பாட்டு ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிடலாம். இன்னைக்கு ஹரிஷா வந்தது தான் பெரிய சிறப்பு. ஏன்னா பாடுறதுக்கு ஆள் இல்லையேன்னு நினச்சோம். எப்படி பாடுறாங்கன்னு ஒரு 5 நிமிஷம் வாட்ச் பண்ணு. ஒரே மாதிரி தான் பாடுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. ஒரு செட்டு முன்னால் கொஞ்சம் உட்காருங்க. தம்பி, நீங்கள், ஹரிஷா, நீங்கள் எல்லாம் முன்னால் உட்காருங்க. பின்னால் எல்லோரும் பாடி நம்ம தேவாரத்தை நிறைவு பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு கரெக்டாக 10 நிமிஷத்தில் நிறைவு பண்ணிடுவேன். சரியா? நீங்கள் பாட ஆரம்பிக்கலாம். ஒருவேளை நம்ம உணவு நேரத்துக்குள்ளே முடிக்க முடியலன்னா சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் பாடிட்டு கிடக்கும். யாராவது முக்கியமான வேலைகள் இருந்தால் அனுப்பி வச்சுருவோம். சந்திர தீபத்து சாத்திரனாகி, சந்திர தீபம்ங்கிறது ஒரு தலம். சந்திர தீபம்ங்கிற தலத்தில் இறைவன் சாத்திரனாக இருந்தாராம். சாத்திரம் என்றால் நூல்னு அர்த்தம். சாத்திரம், நீங்கள் சைவ சித்தாந்த சாத்திரம்ங்கிறோம்ல, சாத்திரம்ங்கிறதுக்கு நேரடியான பொருள் சிம்பிள் தான், நூல் என்று தான் அர்த்தம். நாம் அதை தத்துவ நூல் என்று பொருள் எடுத்துக்கிறோம். சாத்திரம்னாலே நூல் தான். அப்போ சந்திர தீபங்கிற இடத்துல இருந்து இறைவன் எதை வெளியிட்டிருக்கிறாரு? நூல்களை வெளியிட்டிருக்கிறாரு.
அல்லது நூல்களை பேசி இருக்கிறாரு, அல்லது நூல்களுக்கு பொருள் சொல்லியிருக்கிறாரு, எப்படி வேணாலும் பொருள் எடுக்கலாம். அந்தரத்து இழிந்து வந்து பாருங்க, எங்கிருந்து அந்தரத்தே நின்று இங்கு இழிந்து அடியவர் ஆசை. இன்னைக்கு வகுப்பு முழுவதும் அதான் பேசணும். இறைவன் வந்து தன்னுடைய உண்மை நிலையிலிருந்து பொதுநிலைக்கு வர்றார். அதை இப்போ சொல்லிட்டார். அந்தரத்து இழிந்து வந்து மேலே இறைவன் இருக்கிறார், அங்கிருந்து இறங்கி வர்றார். இப்போ ஒரு நம்ம உறவினர் ஒருத்தர், நமக்கு ரொம்ப நெருக்கமான உறவர், ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நாம் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நம்மளை ஒரு அவசரமாக கவர்மெண்ட்டுடைய கெஸ்ட்டாக தங்க வச்சுருக்காங்க. 20 நாள்னு வச்சுடுங்களேன். கவர்மெண்ட்டுடைய கெஸ்ட்டு அல்லது யாரோ ஒரு தனியார் கம்பெனி நம்மளை கெஸ்ட்டாக தங்க வச்சுருக்காங்க. உறவினர் ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்படும் போது, ரொம்ப நெருங்கிய உறவினர் காட்சி, நம்ம ஸ்டார் ஹோட்டலில் சுகமாக இருப்போமா? என்ன செய்வோம்? பதறி அடித்து ஓடி வருவோம் இல்லை? அதே மாதிரி நாம் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு இறைவன் எங்கேருந்து இறங்கி வர்றாரு. அங்கே அவருக்கு சுகம்தான். இங்கே வந்தால் தான் அவருக்கு ஊர்பட்ட பஞ்சாயத்து, மகனை வச்சே பஞ்சாயத்து. இங்கே வந்தால் தான் அவருக்கு பஞ்சாயத்து. ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்? மேலேருந்து கீழே இறங்குறார். சுந்தரருக்காக தூது போகணும். ஒவ்வொன்றா நினச்சி பாருங்கள். பெரிய புராணத்தில் அவர் மாணிக்க வாசகருக்காக மண் சுமக்கணும், அந்த பிட்டுக்கு மண் சுமக்க போகணும், அடி வாங்கணும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டே தான் என்ன செய்கிறாரு? வர்றார். யாராவது இப்படி செய்வாங்களா? இவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சால் வருவாங்களா? உங்கள் அம்மாவே எனக்கு உடம்புக்கு முடியல 3 நாள் கூட இருந்தால் நீங்கள் என்ன செய்றீங்க? நான் ஒரு நாள் இருக்கேன், தங்கச்சி ஒரு நாள் இருக்க சொல்லுங்க, அக்கா ஒரு நாள் இருக்க சொல்லுங்கன்னு அதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தை நீங்கள் பண்ணுறீங்க. இந்த 3ஐயும் ஏடா பெற்றவனு உங்கள் அம்மாவுக்கு தோணுது, உண்டா இல்லையா? ஆனால் இறைவன் அப்படியெல்லாம் யோசிக்காமல் வர்றார். அதைத்தான் என்னது அந்தரத்து இழிந்து வந்துனார். என்ன அழகாக இழிந்துனா இறங்கின்னு அர்த்தம். அழகமர் பாலை, அமர்னா நிறைந்த. பாலைங்கிறது ஒரு தலம். திருக்களிப்பாலைன்னு ஒரு தலம் இருக்குது. பாலைங்கிற தலத்தில் சுந்தரத்தன்மையோடு துதைந்து என்ற சொல்லுக்கு நெருங்கின்னு அர்த்தம். அழகா நெருங்கி உட்கார்ந்துருக்கிறார். மாணிக்க வாசகர் இருந்து காட்டி ஆகி கொடுத்து இருந்து அருளி வார்த்தையே வேண்டுமானால் மாற்றலாம். ஆனால் கருத்து ஒன்றுதான். தன் உண்மை நிலையிலிருந்து பொது நிலைக்கு வந்தார். எனது இறங்கி வந்தார். கிறிஸ்தவ மதத்தில் ஒரு பாட்டா பாடும், மண்ணுலகில் தேவன் இறங்கி வருகிறான். அப்படி ஒரு பாட்டு. அது எங்கேருந்து எடுத்தது? நம்முடைய இதிலிருந்து எடுத்தது. மண்ணுலகில் தேவன் இறங்கி வருகிறான்ங்கிற வார்த்தை எங்கிருந்து எடுத்தது? நம்முடைய வார்த்தை இருந்து எடுத்தது. அந்த அந்தமில் பெருமை அருளுடைய மந்திர சுந்தரத்தன்மையோடு துதைந்து இருந்து அருளியும் இருந்து கோயில் கொண்டு எழுந்தருளி இருந்து அருளியும் மந்திர மாமலை மகேந்திர வெப்பன். மந்திர மாமலை என்று சொல்லக்கூடிய மகேந்திர மலை, வெப்பு என்றால் மலை. அந்த வெப்பில் இருந்ததுனால இறைவனுக்கு பேர் வெப்பன். அந்தமில் பெருமை அருளுடைய அண்ணல், முடிவில்லாத பெருமை உடைய அருளுடைய அண்ணல். அண்ணல்னா மேலானவன். எம்தமினா என்னை அல்லது எங்களை. ஆண்ட அடிமை கொண்ட. பரிசுனா தன்மை. பகரின் என்றால் சொன்னார். நமக்கு சரியான இடம்தான். இதுக்கு பிறகு வர்றது வேற ஒரு கான்செப்டுக்கு போகுது. வரி குறித்து வச்சுடுங்க கரெக்டாக. ஆமாம், ஒரு பேனா கொடுங்க, நானும் குறிச்சிக்கிறேன். மூவர்னு போட்டு இன்னைக்கு தேதி எத்தனை? 18/10. சரிந்தா நம்ம வகுப்பு நிறைவு பண்ணுறோம். வாழ்த்தெல்லாம் பிறகு சொல்லிக்கலாம். குழந்தைகள் பாட ஆரம்பிக்கலாம். சரியா? நீ உன்னுடைய தங்கச்சி நீங்கள் உட்காந்துருங்க. எங்கள் கூட சரணியா கூட உட்காருங்க. ஹரிஷாவை கூட உட்கார சொல்லுங்க. முதல் மந்திரம் தனியாக பாடுங்க, திரும்ப எல்லாரும் சேர்த்து பாடுவாங்க. அவ்வளோதான், ஆரம்பிங்க.